அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். சங்கி பொருந்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கோடை காலம் தொடங்கிவிட்டது. முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இந்த கோடை காலம் 2024 இந்த கோடை காலம் அதிகமான வெப்பத்தை தரும் என்று வானிலை அறிக்கை அறிவித்திருக்கிறது. 110 டிகிரியை தாண்டும் என்று அறிவித்திருக்கிறது. தமிழக அரசு 11 மணி முதல் 3:30 மணி வரை வெளியே வர வேண்டாம், தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம், வெப்பத்திலே வாட வேண்டாம் என்று அரசு சொல்லியிருக்கிறது. இன்னும் சில மாநிலங்களிலே 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள், 1லிருந்து 8 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குழந்தை செல்வங்கள், அவர்களுக்கு ஸ்கூல் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த வெப்பத்தினுடைய தாக்கத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள, குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள இது போன்ற திட்டங்களை அரசு கையில் எடுத்திருக்கிறது. குழந்தைகளும் வெப்பத்திலே வாடுகிறார்கள். முதியவர்கள் வெப்பம் தாங்க முடியாமல் எவ்வளவோ இடங்களிலே மரணித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இன்னும் அதிகரிக்கும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் பதறுகிறது. வருகின்ற வெப்பத்தை நாம் எப்படி சமாளிக்க போகிறோமோ என்று. இந்த வெப்பமான சூழ்நிலையிலே நம்மை காப்பாற்றுவது அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் வெப்பத்தை கொடுப்பதும் அவன்தான், மழையை இறக்கி வைப்பதும் அவன்தான். எல்லாம் அவனுடைய சக்திக்கு உட்பட்டது. எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம். இந்த வெப்பமான கால சூழல்களில், வறட்சியான சூழல்களில் நம்முடைய முன்னோர்கள் எப்படி துவா செய்தார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு அற்புதமான சம்பவம். வறட்சியான நிலைமையிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமூகத்தார்கள் அனைவர்களையும் அழைத்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள். யா அல்லாஹ், மழையை இறக்கி வைப்பாயாக, உன்னுடைய ரஹமத்தை இறக்கி வைப்பாயாக, வறட்சியை போக்குவாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய கூட்டத்திலே ஒரு நபர் 40 வருட காலமாக எனக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த கூட்டத்திலிருந்து வெளியேறினால், அந்த கூட்டத்திலிருந்து அவர் மட்டும் வெளியேறினால் நான் மழையை இறக்கி வைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அறிவிப்பையும் செய்கிறார்கள். செய்தவுடன் அந்த 40 வருட காலம் பாவம் செய்து கொண்டு அல்லாஹ்விற்கு மாறு செய்த அந்த அடியான் புரிந்து கொண்டான், என்னைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்னைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை அந்த அடியான் புரிந்து கொண்டான். அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான். தன்னுடைய தலையிலே போட்டிருந்த அந்த முக்காடை மறைத்து கொண்டு, யா அல்லாஹ், இந்த கூட்டத்தார்கள், என்னுடைய சமூகத்தார்களுக்கு மத்தியிலே நான் மாத்திரம் இப்பொழுது வெளியே சென்றால் நான் கேவலப்பட்டு விடுவேன். என்னுடைய சமூகத்தார்கள் என்னை கேவலமாக கருதி விடுவார்கள். எனவே நான் உன்னிடத்திலே தௌபா செய்கிறேன். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே நான் உனக்கு மாற்றம் செய்ய மாட்டேன். யா அல்லாஹ், என்னை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ், என்னின் மூலமாக என்னுடைய சமூகத்தார்களை நீ தண்டித்து விடாதே யா அல்லாஹ் என்ற அந்த அடியான் அங்கே மனம் குமுறி அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறான். துவா செய்து முடித்தவுடன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யாரின் மூலமாக மழையை தடுத்து வைத்திருந்தானோ அதே நபரின் காரணமாக அல்லாஹ் மழையை பொழிய வைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம். யாருமே வெளியே செல்லவில்லையே, அந்த பாவியான அடியான் வெளியே செல்லவில்லையே, எப்படி மழை பொழிந்தது? அல்லாஹ்விடத்திலே மறுபடியும் துவா செய்து பேசுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த அடியானுக்காக வேண்டி நான் மழையை தடுத்து வைத்திருந்தேனோ அதே அடியானுக்காக வேண்டிதான் இப்பொழுது நான் மழையை இறைத்து வைத்திருக்கிறேன். அவன் தௌபா செய்து மீண்டு விட்டான் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், அந்த அடியான் யார் என்று எனக்கு அறிவித்துத்தா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், 40 வருட காலம் எனக்கு அவன் மாறு செய்து கொண்டிருந்தான். அப்பொழுதே நான் அவனை அடியார்களுக்கு மத்தியிலே அம்பலப்படுத்தவில்லையே, வெளிப்படுத்தி காட்டவில்லையே. இப்பொழுது தௌபா செய்து என்னிடத்திலே மீண்டு விட்டானே என்னுடைய அடியான், அவனை எப்படி நான் கேவலப்படுத்தி வெளிப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் அல்லாஹ்விடத்திலே நாம் கரமேந்தி நம்முடைய பாவக்கரைகளை சொல்லி முறையிட்டு நாம் தௌபா செய்தால் அல்லாஹ் மழையை பொழிய வைத்து விடுவான். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே இப்படியே சொல்லுவான், ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு வேண்டுங்கள், நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதுராரா, தொடர்படியாக அல்லாஹ் மழையை பொழிய வைப்பான். செய்யும்போது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பாவக்கரைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லி முறையிட்டு, யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தின் காரணமாகத்தான் இது போன்ற வெப்பங்கள் அதிகரித்திருக்கிறது, உன்னுடைய ரஹ்மத்தான மழையை இறக்கி வைத்து விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவக்கரைகளை சொல்லி முறையிட்டு நாம் தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் மழையை பொழிய வைப்பான். அந்த அடிப்படையில அல்லாஹ்விடத்திலே மன்றாடி தௌபா செய்து தொழுது மழையை பெற வேண்டும் என்ற ரீதியில ராஜபாளையம் இத்திஹாதுல் உலமா சபை சார்பாக வருகின்ற 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி அளவில்
நமது மேலப்பள்ளி வாசல் வளாகத்தில் வைத்து மழை வேண்டி தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஜமாத்தார்கள் அனைவரும் இந்த மழை வேண்டி தொழுகையிலே முழுமையாக கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மன்றாடி அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தான அருளான அந்த மழையை பெறுவதற்கு துவா செய்வதற்கு அனைவரும் கண்டிப்பாக இந்த மழை தொழுகையிலே கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. நம்முடைய எல்லா பாவக்கரைகளையும் போக்கி பரிசுத்தவான்களில் ஒருவனாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.